இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவையில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் துவங்கியது. இக்காலத்தில் சூரியன் உச்சபலம் பெற்று வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் கவனத்துடன் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் தனது பயணத்தில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிகளிலும் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். அதுபோன்று மேஷராசி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிரவேசிக்க துவங்கி ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சஞ்சரிக்கும் நாள் வரை உள்ள காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிறோம். அத்தகைய அக்னி நட்சத்திரம் புதுவையில் துவங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை உள்ள இந்த கத்திரி வெயில் காலத்தில் சூரியன் உச்சபலம் பெற்று வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் வெப்பத்தின் கொடுமையாலும் தவறான உணவு பழக்கத்தாலும் நோய்களுக்கு ஆளாகும் நிலை ஏற்படலாம் என்பதால் மக்கள் குளிர்ச்சியான பொருட்களை, அதாவது காய்ச்சி வடிகட்டிய குளிர்ந்த நீர், மோர், எலுமிச்சை பழச்சாறு, வெள்ளரி பிஞ்சி, தர்பூசணி, நுங்கு, இளநீர் மற்றும் பிற பழவகைகளை உட்கொண்டு அக்னி நட்சத்திரத்தின் வெப்பத்தில் இருந்து ஓரளவு தங்களை பாதுகாத்துக் கொண்டால் கோடை விடுமுறையில் மகிழ்ச்சியாக வாழலாம். புதுவை அரசு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதி பயனாளிகளுக்கு கடனுதவிகளை அமைச்சர் ராஜவேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் வழங்கினார்கள். புதுவை உழவர்கரை தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை சமுதாய நலக்கூடத்தில் அரசு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்றது. மேலாண் இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்புரையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கடனுதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு பேசுகையில், எந்த ஆட்சியிலும் நிறைவான திட்டங்களை செயல்படுத்தாத நிலையில் முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில்தான் மக்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்து வருவதாகவும், மக்கள் சக்தியால் அமைந்த அரசில் 2.5 வருடங்களாக முடங்கி கிடந்த திட்டங்களை ஓராண்டில் நிறைவேற்றி வருவதாகவும், மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல் முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் 175 பேருக்கு 1,42,00,000 உதவி வழங்கியதாகவும், மாற்றுத்திறனாளிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றாக முன்னேறினால்தான் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா நேரு, மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முன்மழலையர் பராமரிப்பு பயிற்சி மாணவர்கள் போராட்டம் செய்ததை அடுத்து கல்வித்துறையால் தேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. புதுவை கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முன்மழலையர் பராமரிப்பு மற்றும் கல்வி பயிற்சி பயின்ற 93 மாணவிகளுக்கு வரும் 7ஆம் தேதி தேர்வு துவங்க உள்ள நிலையில் தேர்வு அனுமதி சீட்டு வழங்குவதில் சிக்கல் எழுந்ததால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவிகள் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் மக்கள் விழிப்புணர்வு இயக்க பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். மற்றும் முதல்வரை சந்தித்து மனு அளித்ததை அடுத்து முதல்வரின் உத்தரவுப்படி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் டெல்லி நொய்டாவில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பேசி கேரள மாநில கொச்சினுக்கு சென்று நேரடியாக தேர்வு அனுமதி சீட்டினை பெற்று வந்து மாணவிகளுக்கு வழங்கினார். இதனால் முன்மழலையர் பராமரிப்பு பயிற்சி மாணவிகள் எவ்வித தடையும் இன்றி தேர்வு எழுதலாம் என நிம்மதியடைந்தனர். புதுவையில் மேலும் 3 பேர் வாரிய தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்களது பொறுப்புகளை விரைவில் ஏற்க உள்ளனர். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டதை அடுத்து கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலருக்கும் படிப்படியாக வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டு வருகிறது.
குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தொகுதியில் கட்சியை வளர்க்கும் நோக்கில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை வையாபுரி மணிகண்டனுக்கு சுற்றுலா வளர்ச்சிக் கழகமும், கணுவாப்பேட்டை முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகமும், காரைக்காலைச் சேர்ந்த கோவிந்தராஜுவுக்கு காரைக்கால் நகரமைப்பு குழு தலைவராகவும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. புதிய வாரிய தலைவர்களாக நியமிக்கப்பட்ட 3 பேரும் விரைவில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ளனர். புதுவை அரியாங்குப்பத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருமண உதவித்தொகையினை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையாக 67 பேருக்கு தலா 15,000 விதவை மகள் திருமண உதவித்தொகையாக 32 பேருக்கு தலா 20,000 குலவிளக்கு திட்ட உதவித்தொகையாக 93 பேருக்கு தலா 500 ரூபாயும், அரவணைப்பு திட்ட உதவித்தொகையாக 61 பேருக்கு 1,200 ரூபாயும் என மொத்தம் 17,64,700 ரூபாய் நிதியுதவினை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் பேருந்து நிறுத்துமிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடைகள் பழுதடைந்துள்ளதால் மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தினால் அவதிப்படுகின்றனர். இதனை தவிர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பேருந்து நிறுத்துமிடத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் வெப்பம், மழையில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை தற்போது போதிய பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளது. இதனால் சுட்டெரிக்கும் வெயிலில் சிக்கி தவிக்கும் மக்கள் நிழற்குடை உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் நிழலுள்ள இடங்களில் சென்று நிற்கின்றனர். எனவே பேருந்துகளும் பேருந்து நிறுத்துமிடத்தில் நிற்காமல் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் நிறுத்தி பயணிகளை தாறுமாறாக ஏற்றி செல்கிறது. இதனால் விபத்து ஏற்படும் அபாய நிலை ஏற்படுகிறது. எனவே பயணியர் நிழற்குடையை சீரமைத்து பயணிகளை பேருந்து நிறுத்தத்தில் நின்று பேருந்து வந்து நின்றவுடன் பேருந்தில் ஏறி பயணம் செய்யுமாறு அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை செயின்ட்பால்பேட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு பெருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி செயின்ட்பால்பேட்டில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய புனருத்தாரணம் மற்றும் பரிவார தேவதைகளின் நூதன அஷ்டபந்தன ஜீர்ணோத்தாரண குடமுழக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, கஜபூஜை, கரிகோலம் வருதல், ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம், யாத்ரா தானம், கடம்புறப்பாடு, யாகசாலை ஹோமம், அஷ்டபந்தனம் சாத்துதல், நாடி சந்தானம் போன்ற வழிபாடுகள் நடத்தப்பட்டு ராஜகோபுரம் மகா மாரியம்மன் கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மகா அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், ஊர் பிரமுகர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணி கமிட்டி, கிராம பஞ்சாயத்து விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய முப்பெரும் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை உழவர்கரையில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் ஆலய ஆண்டு திருவிழா, புனித கெபி திறப்பு விழா, புதிய தேர் மந்திரிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் பின்னர் மந்திரிக்கப்பட்ட கொடி ஆலயத்தில் ஊர்வலமாக வந்து ஏற்றப்பட்டு திருவிழா துவங்கியது. விழாவில் கொன்சாகா சபை கன்னியர்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை பொன் அந்தோணிசாமி தலைமையில் பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தை ஜெயபிரகாஷ், விழாக்குழுவினர் மற்றும் உழவர்கரை ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு நுழைவுத் தேர்விற்காக விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஆன்லைனில் வழங்கப்பட்டது. இதில் 127 இடங்களுக்கு சுமார் 40,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தற்போது விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இப்பணி முடிந்ததும் டெல்லி, மும்பை, புதுவை உள்பட 12 மையங்களில் வரும் 27ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடக்கிறது என்றும் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து வருவதாகவும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கண்டமங்கலம், திருச்சிற்றம்பலம், வானூரில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கண்டமங்கலம் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கண்டமங்கலம், பாக்கம், கெங்கராம்பாளையம், கும்பலம், பள்ளித்தென்னல், வழுதாவூர், புதூர், சேஷாங்கனூர், மண்டகப்பட்டு, நவமால் காப்பேரி, பெரியபாபு சமுத்திரம், சின்னபாபு சமுத்திரம், வனத்தாம்பாளையம், ஆழியூர், குயிலாப்பாளையம் ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என்றும், அதேபோன்று திருச்சிற்றம்பலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திருச்சிற்றம்பலம், கடப்பேரிக்குப்பம், பூத்துறை, காசிப்பாளையம், கலைவாணர் நகர், பட்டானூர், கோட்டக்குப்பம், முதலியார் சாவடி, இரும்பை, ராகி புதுக்குப்பம், ஆப்பிரம்பட்டு, நெசல், விஸ்வநத்தம், கொடூர், காட்ராம்பாக்கம், புளிச்சப்பள்ளம் மற்றும் ஆரோவில் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும், அதேபோன்று வானூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை வானூர், நயினார் பாளையம், புதுக்குப்பம் மற்றும் PR பாளையம் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் மின்சார விநியோகம் இருக்காது என்று மின்துறை அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட அரசு பணி நியமன விதிகளால் புதுவை இளைஞர்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் முதலமைச்சர் தலையிட்டு ஆணை வெளியிடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் ஆனந்தராமன் கூறுகையில், அமைச்சக ஊழியர்களின் பதவி உயர்விற்கான உதவியாளர் பதவியின் நியமன விதிகளை திருத்தம் செய்து வெளியிட்டுள்ளது புதுவை வாழ் படித்த இளைஞர்களுக்கு எதிராக உள்ளதாகவும், மேலும் நேரடி நியமனம் அகில இந்திய அளவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் புதுவை வாழ் இளைஞர்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கும் என்ற நிலை மாறி அவர்களுக்கு அரசு வேலை என்பது எட்டாக்கனியாகிவிடும். அதுபோன்று பி பிரிவு பதவிகள் மத்திய அரசு கொள்கைக்கு உட்பட்டு வருவதால் பிற்படுத்தப்பட்டோருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, தாழ்த்தப்பட்டோருக்கு, சிறுபான்மையினருக்கு என எந்த இடஒதுக்கீடும் கிடைக்காமல் புதுவை மாநிலத்தில் சமூக நீதி கேள்விக்குறியாகிவிடும் என்றும், அண்டை மாநிலங்களில் உள்ளது போன்று புதுவையில் ஸ்டேட் ஸ்டாஃப் கலெக்ஷன் கமிட்டி என்று எதுவும் இல்லாததால் அகில இந்திய அளவில் தேர்வு செய்யும் போது புதுவை மாநில இளைஞர்களின் நிலை எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த நிலைப்பாட்டை மாற்ற முதலமைச்சர் அதிவிரைவாக தலையிட்டு இந்த ஆணையை உடனடியாக வெளியாவதை தடுத்து நிறுத்தி புதுவை வாழ் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். புயல் நிவாரணத்தில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தொகுதி மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புயல் நிவாரணம் வழங்குவதில் அரசு பாரபட்சத்தோடு செயல்படுவதாகவும், உப்பளம் தொகுதியில் இதுவரை சுமார் 12,000 கூரை வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்று உப்பளம் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் 100 அடி சாலையில் உள்ள தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் செய்தியாளர்களிடம், என்ஆர் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும், மத்திய அரசிடம் போதிய நிதி பெற்றும் அதனை முறையாக மக்களுக்கு வழங்காமல் எதிர்க்கட்சி தொகுதியை புறக்கணிப்பதாகவும், இன்னும் ஓரிரு நாட்களில் நிவாரணம் முழுவதுமாக வழங்காவிட்டால் பாதித்த மக்களை ஒன்று திரட்டி பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதால் தங்கத்தின் விலை மேலும் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 25,000 ரூபாயை நெருங்க வாய்ப்புள்ளது. உலகளவில் தங்கம் பயன்பாடு மற்றும் இறக்குமதியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஆனால் ரூபாயின் மதிப்பு சரிந்து டாலர் மதிப்பு உயர்ந்து வருவதாலும் $10,000 மதிப்பிற்கு தங்கத்தை இறக்குமதி செய்தால் அந்நிறுவனம் 4.5 லட்சம் செலுத்த வேண்டும் என்று இருந்தது 5,30,000 செலுத்த வேண்டும் என உயர்ந்ததால் தங்க இறக்குமதியில் செலவினம் அதிகரித்து தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து தற்பொழுது ஒரு சவரன் 23,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இந்நிலையில் ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்தால் தங்கத்தின் விலை விரைவில் 25,000 ரூபாயினை நெருங்க வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டால் தங்கத்தின் விலை கட்டுக்குள் வரும் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை பூரணாங்குப்பத்தில் கோடைக்கால இலவச சிலம்பம் பயிற்சி முகாமினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் துவக்கி வைத்தார். புதுவை பூரணாங்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் 10ஆம் ஆண்டு மாபெரும் கோடைக்கால இலவச சிலம்பம் பயிற்சி முகாமின் துவக்க விழா
கழக கௌரவ தலைவர் முருகையன் தலைமையில் சிலம்ப ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பயிற்சி ஆசிரியர் பழனிவேல் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சமூக சேவகர் பெஸ் முருகன், தர்மலிங்கம், காசாம்பு அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தங்கராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் மனோகரன் நன்றி கூறினார். இதில் திரளான மாணவ மாணவியர்கள் மற்றும் சிலம்பம் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை காராமணிக்குப்பம் அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை காராமணிக்குப்பத்தில் அமைந்துள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகளும் அன்ன அபிஷேகமும் பிரதோஷ வழிபாடும் நடைபெற்றது. பிரதோஷ நேரத்தில் நடைபெற்ற அன்ன அபிஷேகத்தில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், அர்ச்சனை, மகா தீபாராதனை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகளின் திருவுருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.